ரணில் இல்லாவிட்டால் மீண்டும் வரிசை யுகம், ராஜாங்க அமைச்சர் எச்சரிக்கை. 5 பேர் கொண்ட வன்முறை கும்பல். சகல மக்களினதும் உரிமைகள் பாதுகாக்கப்படும், எமது ஆட்சியில் உருவாக்கியே தீர்வோம், சஜித். குவைத் தீ விபத்து, 45 இந்தியர்களின் உடல்களுடன் புறப்பட்டது விமானம். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற வேண்டியது காலத்தின் கட்டாய தேவை என்றும், அவ்வாறு இல்லாவிட்டால் நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஏற்படக்கூடும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பதிலாக பிரிதொரு வேட்பாளரை ஆதரிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தீர்மானித்தால் தங்களின் முடிவு எவ்வாறு அமையும் என எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியினதோ அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினதோ வேட்பாளராக வரமாட்டார். மக்கள் வேட்பாளராகவே களமிறங்குவார். கட்சி ரீதியாக பிளவுபட்டு தேர்தலை எதிர்கொள்ளும் நிலையில் இன்று நாடு இல்லை. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியிடம் நாட்டை மீட்பதற்குரிய வேலை திட்டம் இல்லை. தேசிய மக்கள் சக்தியிடம் இல்லை. எனவே ஜனாதிபதி தேர்தலின் போது நாட்டை அழிவு திசையை நோக்கி கொண்டு செல்லும் முடிவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி எடுக்காது என நம்புகின்றேன். இந்த நாட்டை மேலும் 5 ஆண்டுகளுக்கு ரணில் விக்ரமசிங்க ஆள வேண்டும். இந்த அரசில் உள்ள பங்காளி கட்சிகள் தமது அடையாளத்தையும் பாதுகாத்துக் கொண்டே செயற்படுகின்றன. ஜனாதிபதி அதற்கு ஒருபோதும் இடையூறு ஏற்படுத்தியது கிடையாது. எனவே ரணில் தான் அடுத்த ஜனாதிபதியாக வேண்டும் என்பதே தனது நிலைப்பாடாகும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது இனந்தெரியாத நபர்கள் புகுந்து உடைமைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக வடமாகாண ஆளுநரின் பணிப்பின் பிரகாரம் வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபரின் கீழ் இயங்குகின்ற 4 போலீஸ் குழுக்கள் விசேடமாக அமைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அச்சுவேலி பத்தமேனி காளிகோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது நேற்று அதிகாலை 12:15 மணியளவில் 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 5 பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியது. இதன்போது வீட்டுக்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. திருநங்கைகளை தவறாக சித்தரிக்காதே என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள வீட்டில் போடப்பட்டிருந்தன. தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசாரின் தடயவியல் பிரிவினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தடயங்களை சேகரித்தனர். அத்துடன் போலீஸ் விசேட கைரேகை நிபுணர்கள் பொருட்கள் மற்றும் வாகனங்களை எரிக்க பயன்படுத்திய பெட்ரோல் கொண்டுவரப்பட்ட கொள்கலனை கைரேகை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது 2 கைரேகை அடையாளங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. தாக்குதல் சம்பவத்தை நடத்தியவர்கள் 10 லட்சத்துக்கும் பெறுமதியான பொருட்களையும் வாகனத்தையும் சேதப்படுத்தியுள்ளனர். வன்முறையில் ஈடுபட்ட கும்பல் வீதியூடாக தப்பிச் சென்ற சிசிடிவி காணொளிகள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன. இவற்றை கொண்டு போலீசார் பல கோணங்களிலும் விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசமைப்பு சட்டம் குறித்து பல அரசியல்வாதிகள் பெரிதாக பேசி வரும் இந்த காலத்தில் வெறும் கைவாறுகளுடன் சுருங்கிக் கொள்ளாமல் மக்கள் ஆணையால் உருவாகும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசில் கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், சமூக, கலாச்சார, மத உரிமைகள் போன்ற உரிமைகளும் மனித உரிமைகள் அத்தியாயத்தில் சேர்க்கப்பட்டு 220 லட்சம் மக்களினதும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் யுகத்தை உருவாக்குவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எமது நாட்டில் அரசமைப்பில் அடிப்படை உரிமைகளுக்கான தனியான உள்ளடக்க அத்தியாயம் ஒன்று உள்ளது. இந்த அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்தில் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளே உள்ளடங்கியுள்ளன. பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம், மதம், கல்வி, சுகாதாரம் ஆகிய அம்சங்கள் இதில் உள்ளடக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 49 பேர் உயிரிழந்ததோடு 50க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் கண்டு அவற்றை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கும் பணிகளை குவைத் அதிகாரிகள் மேற்கொண்டனர். அதில் உயிரிழந்த 49 பேரில் 45 பேர் இந்தியர்கள் என மரபணு பரிசோதனையின் மூலம் தெரிய வந்துள்ளது. எனவே அந்த உடல்களை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியது குவைத் அதிகாரிகள். உயிரிழந்த இந்தியர்களில் 24 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள். மேலும் இந்த தீ விபத்தில் 7 தமிழர்களும் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்காக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-130 என்ற விமானம் நேற்று குவைத் புறப்பட்டு சென்றுள்ளது.